Good morning, children. How are you all? I hope you are well. You are doing good. Let us start today's class. I will ask some question before starting class. Listen, everybody. Did you study the previous lesson questions? How many of you studied all the questions? How many of ma'am I studied lesson 1 questions, lesson 2 I have completed, lesson 3 also I have complete. I am going to complete. How many of you said like this? Those who studied, you are good children, okay? Those who are not studied, you think yourself, okay children? If you are not studied, you must study them, okay? Now today's class, all of you take page number 47. Separating mud from muddy water. Separating mud from muddy water, okay? Separating mud from muddy water. Muddy waterனா நம்ம என்ன சொல்லுவோம்? சேருன்னு சொல்லுவோம், அப்படி தானே? கலங்களான நீர். அப்போ அந்த கலங்களான நீரில் உள்ள சேரை எப்படி நீக்கிறது? கலங்களான நீரில் இருந்து சேரை எப்படி நீக்கிறது? Okay, which methods are used to separate? Okay children, can be demonstrated by the teacher. Okay, so you listen carefully. Separating the mud from muddy water. மட்டுன்னா நம்ம வந்து சேருன்னு சொல்லுவோம். அப்போது அந்த சேரை எப்படி நீக்கிறது கலங்களான நீரில் இருந்து? லிசன் கேர்ஃபுல்லி. மட்டி வாட்டர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் வெரி ஃபைன் பார்ட்டிகல் ஆஃப் சாயில் இன் வாட்டர். மட்டி வாட்டர்னால் என்ன? அதாவது ஒரு மிக நுண்ணிய களிமண் துகள். ஓகே, இஸ் ஏ மிக்சர் ஆஃப் வெரி ஃபைன் பார்ட்டிகல் ஆஃப் சாயில். மிக நுண்ணிய துகள்கள். ஓகே, வாட் வில் ஹேப்பன் டு எ பீக்கர் ஆஃப் மட்டி வாட்டர் இஃப் இட் இஸ் லெஃப்ட் அன்டிஸ்டர்ப்ட் ஃபார் சம் டைம்? அதாவது இதை ஒரு கண்ணாடி குவளையில் உள்ள கலங்கிய நீர்னை சிறிது நேரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அசைக்கவே கூடாது. அப்படி அசைக்காமல் வச்சு அதில் என்ன நிகழுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரியா? ஸோ mud being heavy will settle down at the bottom of the beaker and will form the sediment. அதாவது இந்த மட் இருக்குல்ல, இந்த களிமண் துகள்கள், அது வந்து that is heavy so that settle down at the bottom of the beaker. அது வந்து ஹெவியாக இருக்கிறதுனால, கனமாக இருக்கிறதுனால அந்த கண்ணாடி குவளையினுடைய அடியில் இது என்ன செய்யும்னா அப்படி தங்கிடும். ஓகே, at the bottom of the beaker, settle down, தங்கிவிடும். at the bottom of the beaker, அந்த கண்ணாடி குவளையினுடைய அடியில் இவைகள் என்ன செய்யும்? தங்கும். மண்டலாக என்ன செய்யும்? தங்கும். ஸோ and will form, the water will form the top layer and is called the supernatant liquid. அப்போது இப்படி இது தங்கிச்சு அப்படிங்கும்போது அந்த தெளிந்த நீர் இருக்குல்ல, அது வந்து மேல் அடுக்கில் என்ன செய்யும்? இருக்கும், சரியா? that is the top layer. So that liquid is supernatant liquid. So the settling down of heavier component of a mixture when allowed to remain undisturbed for some time is called sedimentation. அதாவது ஒரு கலவையில் உள்ள அந்த கனமான பொருட்கள் ஒரு வேளை இருந்துச்சுன்னா அவற்றை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரிமைன் அன்டிஸ்டர்ப் ஃபார் சம் டைம். கொஞ்சம் நேரம் அதை என்ன செய்யக்கூடாது? அசைக்கக்கூடாது, வளையாமல் ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, சரியா? கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி அது நல்லா என்ன செய்யும்? அடியில் படிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்? we have to do the next process. Okay children, ஸோ இந்த கலவையில் உள்ள அந்த கனமான பொருட்கள் இருக்குது அப்படின்னா அவற்றை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அசைக்காமல் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது அந்த எடை அதிகமான பொருட்கள் எல்லாமே கீழே என்ன செஞ்சிடும்? அந்த படிஞ்சிடும், சரியா? அடுத்து இந்த மேல் அடுக்கில் வந்து டாப் லேயரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பியூர் லிக்விட். ஓகே, தட் இஸ் பியூர் லிக்விட். Okay children, that is the supernatant liquid. So this process is called sedimentation. Are you listening me? Sedimentation அப்படின்னா படிய வைத்தல், சரியா? எப்படி படிய வைக்கணும்? கொஞ்ச நேரம் அதை வந்து என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, சரியா? அவற்றை வந்து அப்படியே விட்டுறணும். அப்படி விட்டுட்டு நம்ம அடுத்து பார்க்கும்பொழுது அது நம்ம நினைக்கிற மாதிரி என்ன செப்பரேட் லேயர் என்ன செய்யணும்? ஃபார்ம் ஆயிடும். ஓகே சில்ட்ரன், ஸோ தேட் ப்ராசஸ் இஸ் கால்ட் செடிமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு டீகண்டேஷன். வாட் இஸ் தேட்? டீகண்டேஷன்னா என்ன அப்படின்னா, யூ லிசன் கேர்ஃபுல்லி. தெளிய வைத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இருக்கணும், சரியா? தெளிய வைத்து என்ன செய்யணும்? இருத்தல்.
ஓகே, டீகண்டேஷன் அப்படின்னா தெளிய வைத்து என்ன செய்கிறது, இருத்துறது. சரியா? திஸ் ப்ராசஸ் இஸ் டன் ஆஃப்டர் செடிமெண்டேஷன். இந்த ப்ராசஸ் வந்து படிய வைத்தல் இருக்குல்ல, அதை தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. சரியா? த சூப்பர் நெட்டன் லிக்யூட் இஸ் ஸ்லோலி போர்ட் அவுட் ஃப்ரம் த கண்டெய்னர் வித்தவுட் டிஸ்டர்பிங் த செடிமெண்ட். அப்போ இந்த அடியில் தங்கி அந்த வண்டலை வந்து பாதிக்காத அளவுக்கு அந்த மேல் அடுக்கில் நிற்கிற அந்த நீரை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்றொரு கலனுக்கு என்ன செய்யணும், மாற்றணும். If it is poured out from the container to another container. Okay children? Okay, the part that has settled down is called sediment. Sediment அதாவது இந்த அடியில் தங்குற பகுதி இருக்குல்ல, அதுதான் வண்டல். சரியா? The water that is obtained after decantation, that is called decantate. அப்படின்னா தெளிந்த நீர், அந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து தெளிந்த நீர். சரியா? நெக்ஸ்ட், த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வாட்டர் above the sediment is called decantation. அதாவது the process of removal of water above the sediment is called decantation. Decantation அப்படின்னா நான் ஆல்ரெடி told you தெளிய வைத்து, அதாவது தெளிந்த நீர். சரியா? the process of removal of water above the sediment. But even after the decantation, the water is not completely free from fine soil particles. அதாவது listen carefully children, அந்த தெளிய வச்சு நம்ம இருக்கிறதுக்கு அப்புறமும் நீரில் வந்து சில நுண்ணிய களிமண் துகள் என்ன செய்யும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ ஹவு கேன் வி ரிமூவ் திஸ்? அதை நம்ம எப்படி நீக்கலாம், யூ சி பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா வடிகட்டுதல் மூலமாக என்ன செய்யலாம், நீக்கலாம். சரியா? வடிகட்டி மூலமாக நம்ம என்ன செய்யலாம், நீக்கலாம். பை do you think a strainer or a cloth can filter these very fine particles? Do it and see for yourself. ஒருவேளை நம்ம வடிகட்டியும் பயன்படுத்தலாம், அல்லது இந்த நுண்ணிய துளை கொண்ட அந்த துணிகளை காட்டன் கிளாத் என்ன செய்யலாம், பயன்படுத்தி இப்படிப்பட்ட அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், டூ இட். நான் செஞ்சு பார்ப்போமா? லிசன். ஃபில்ட்ரேஷன், we will use filter papers to remove the finer impurities. அதாவது இந்த மாசுக்களை நம்ம வந்து நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வடிதாளை பயன்படுத்துகிறோம். சரியா? யூஸ் ஃபில்டர் பேப்பர். we will use filter paper to remove the finer impurities. The filter paper has very fine pores much smaller than soil particle. இது வந்து சிறிய நுண் துளைகள் உள்ளன. சரியா? ஒரு வடிதாளில் உள்ள களிமண் துகள்களை காட்டிலும் அளவில் வந்து சிறிய நுண் துளைகள் உள்ளன. சரியா? நெக்ஸ்ட் யூ see, let us see how to use the filter paper. அதை எவ்வாறு பயன்படுத்துவது? Take a piece of filter paper. சரியா? fold it to make a cone. வடிதாள் எடுத்துட்டு அதை வந்து கூம்பொடியில் நம்ம என்ன செய்யணும், மடிக்கணும். slowly pour the muddy water over the filter. அந்த களிமண் கொண்ட அந்த நீரை வந்து, அந்த கலங்கி நீரை வந்து அந்த வடிதாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மெதுவாக என்ன செய்யணும், கவனமாக மெதுவாக என்ன செய்யணும், ஊற்றணும். on filtration clear water flows down the funnel and mud settles as residue on the filter paper. அப்போ கவனமாக ஊற்றும்போது அந்த தெளிந்த நீர் இருக்கிறா, அந்த தெளிந்த நீர் வந்து அந்த புனல் இருக்கலாமா, அந்த புனல் வழியாக ஃபனல் சொல்கிறோம், அந்த தமிழில் வந்து புனல் சொல்கிறோம், அது வழியாக என்ன செய்யும், கீழே உள்ள கலனை என்ன செய்யும், அடையும். சரியா? அந்த அப்போ மீதமுள்ள அந்த களிமண் துகள்கள் வந்து அந்த எந்த பேப்பரில், அந்த ஃபில்டர் பேப்பரில் என்ன செஞ்சிடும், தங்கிடும். Do you understand children? You look at this. How do we make the cone shape funnel paper? You see here. Okay. Next you see. Okay children. Now look at the picture children. Look at the picture. Mixture of water and sand, then filter paper, filter funnel, residue, filtrate. Okay children? Okay. Then all of you look at page number 48. More to know. Combination of methods are used sometimes for complete separation.
அதாவது இந்த பிரித்தெடுத்தலை வந்து முழுமையாக்குவதற்கு பல பிரித்தல் முறைகளை நம்ம வந்து ஒன்றாக இணைச்சு என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம். ஆர் யூஸ்டு சம்டைம் ஃபார் கம்ப்ளீட் செப்பரேஷன். If the mixture of sand and salt in water has to be separate, several steps will be involved. அதாவது நீரில் கலந்துள்ள அந்த மணல், உப்பு இது போன்ற கலந்த கலவையினை வந்து பிரிப்பதற்கு நம்ம என்னென்ன முறைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னா, செடிமெண்டேஷன். அதாவது செடிமெண்டேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், படிய வைக்கிறது, அப்படி தானே. டீகண்டேஷன் அப்படின்னா தெளிய வைத்து என்ன செய்கிறது, இருத்துறது, சரியா. அடுத்து ஃபில்ட்ரேஷன்னா என்ன சொல்லுவோம், வடிகட்டுதல். எவாப்ரேஷன்னா ஆவியாக்குதல், ஓகே. தென் கண்டென்சேஷன் அப்படின்னா குளிர வைக்கிறது. இது போன்ற பல படிநிலையில் வந்து நம்ம என்ன செய்யலாம், நிகழ்த்தலாம். Did you understand, children? Okay. Look at this, children. Food adulteration அப்படின்னா உணவு கலப்படம், சரியா. Now we study about food adulteration. Sometimes things that we buy in the market are mixed with harmful and unwanted substances. சில நேரங்களில் நம்ம கடைகளில் போய் நம்ம வாங்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களில் வந்து தேவையற்ற பொருட்கள் என்ன செய்யும் அப்படின்னா அதில் கலந்துருக்கும், அப்படி தானே. தேவையற்ற பொருட்களோ, ஹார்ம்ஃபுல் ஆர் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸு, தேவையற்ற பொருட்களோ அல்லது ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸோ, தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களோ என்ன செய்யலாம், கலந்து காணப்படும். ஸோ தேட் ப்ராசஸ் இஸ் கால்டு அடல்ட்ரேஷன். அதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உணவு கலப்படம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. Now you see, food can also get adulterated. We must be careful about the common adulterants in our consumable goods, especially in food. We must be careful. நாம் வாங்குகிற பொருட்களில் உள்ள கலப்பட பொருட்களை பற்றி நம்ம வந்து அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஓகே. We must be careful about the common adulterants in our consumable goods, especially in food. Consumption of any adulterated food will be harmful and can be health hazard. அதாவது இப்படி இந்த கலப்படம் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கலாம், இந்த பொருட்களை வந்து நம்ம உட்கொள்கிறதுனால உடல் நலத்திற்கு அது தீங்குகளை விளைவிக்கும், சரியா, தீமை விளைவிக்கும். An adulterated substance will not indicate the true properties of the original substance. Adulterated substance will not indicate the true property of the original substance. The adulterated substance அப்படின்னா இந்த உணவு கலப்படம் இருக்கலாம், அந்த கலப்படம் செய்யப்பட்ட அந்த பொருள் இருக்கலாம், அது வந்து ஒரு தூய பொருளுடைய உண்மை பண்புகளை என்ன செய்திருக்காது, பெற்றிருக்கிறது. It will not indicate the true properties of the original substance. For example, used tea leaves are sometimes used as adulterants in tea. அதாவது நம்ம வீடுகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட அந்த தேயிலை தூள் வந்து காய வைக்கப்பட்டு மீண்டும் புதிய தேயிலை தூளில் நம்ம என்ன செய்கிறோம், கலக்கப்பட்டுறது, அப்படி தானே. அதே போல் டர்மரிக் பவுடர் இஸ் அடல்டரேட்டட் வித் எ பிரைட் எல்லோ கெமிக்கல் விச் இஸ் பாய்சனஸ் டு அவர் ஹெல்த். இந்த மஞ்சள் தூளில் வந்து பிரகாசமான வண்ணம் தரக்கூடிய வேதிப்பொருள் என்ன செய்யப்படுகிறது, கலக்கப்படுகிறது. பிரைட் எல்லோ கெமிக்கல் தட் இஸ் பாய்சனஸ் டு அவர் ஹெல்த். ஓகே சில்ட்ரன், நவ் look at this. Do you know? You see, in most houses people use commercial water filter to remove not only the impurities but also kill the harmful germs in water using UV rays. Then RO, that is சவ்வூடு பரவல், okay, is a process of removing impurities from water to make it potable. அதாவது பெரும்பாலான பெரும்பாலான இல்லங்களில் வந்து நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்கு, அடுத்து அந்த நுண்கிருமிகளை வந்து அழிப்பதற்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா the harmful uses in water using UV rays, புறஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காக, சரியா. அந்த நுண்கிருமிகளை வந்து அந்த புறஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டுகள் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. To remove not only the impurities but also kill the harmful germs in water using UV rays. Then RO, that is the எதிர் சவ்வூடு பரவல். இந்த முறையில் வந்து நீரில் உள்ள மாசுக்கள் எல்லாம் நீங்கி நீர் சுத்திகரிக்கப்படுகிறது, சரியா. Listen, most houses புறஊதா கதிர்களை கொண்டு அந்த நுண்ணிய கிருமிகளை அழிப்பதற்காகவும், அடுத்து என்னது அதில் உள்ள அந்த நீரில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை மாசுக்களை நீக்குவதற்கும் நுண்ணிய கிருமிகளை வந்து அழிப்பதற்கும் இந்த வடிகட்டிகள் ஃபில்டர் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஓகே சில்ட்ரன், ஓகே. நவ் ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் class work note. You write the class work now, okay. Get ready.
Look at page number 52. Third one. What method will you employ to separate cheese from milk? Explain. What method will you employ to separate cheese from milk? Churning followed by coagulation is employed to separate cheese from milk. Within the bracket, paneer. Okay, cheese within the bracket, paneer. There are 6 important steps in making cheese from milk. Write this. First, write a question. Did you take your classwork note? Did you write a question, children? Write the answer soon. Churning followed by coagulation is employed to separate cheese from milk. There are 6 important steps in making cheese from milk: acidification, coagulation, separating curds, then salting and way that you don't write. Okay, separating curds, then salting, then shaping, then ripening. Okay, did you write, children? Write soon. Write neatly. Acidification, coagulation, separating curds, salting, shaping, ripening. Okay, then write the 4th question. Look at the picture given below and explain the method of separation illustrated. Look at the picture given below and explain the method of separation illustrated. Answer. The method is called as sieving. It is used to separate solid particles of different sizes. The method is called as sieving. It is used to separate solid particles of different sizes. Example: bran from flour. The method is called as sieving. It is used to separate solid particles of different sizes. Example: bran from flour. Okay. Third question, for 5th one, how can you separate a large quantity of tiny bits of paper mixed with pulses or doll? How can you separate a mixture of a large quantity of tiny bits of paper mixed with pulses or doll? Answer. We can separate the mixture of large quantity of tiny bits of paper and pulses doll by winnowing. The lighter paper will be carried by wind and the heavier pulses or dolls will fall closer and form a separate heap. Write neatly. You have higher order thinking skill questions in that 5 questions are there. Yes, children. So you have to write that 5 questions also. So write soon. We can separate the mixture of a large quantity of tiny bits of paper and pulses doll by winnowing. The lighter papers will be carried by wind and heavier pulses and dolls
will fall closer and form a separate heap. Okay. Now, sixth one, what is meant by food adulteration? What is meant by food adulteration? Food adulteration is the process in which the quality of food is lowered either by the addition of inferior quality material or by extraction of valuable ingredient. Food adulteration is the process in which the quality of food is lowered either by the addition of inferior quality material or by extraction of valuable ingredient. Did you write, children? Okay, I will give the homework. All of you listen carefully. Take page number 53. That higher order thinking skill questions. Yes, higher order thinking 50 to 53. Higher order thinking questions are there. Fourth question and fifth questions are homework. Fourth question and fifth questions are homework. Mala's mother was preparing to cook dinner. She accidentally mixed groundnuts with urad dal. Suggest a suitable method to separate the two substances so that Malar can have groundnuts to eat. Okay, then in a glass containing some water, tamarind juice and sugar is added and stirred well. Is this a mixture? Can you tell why? Will this solution be sweet or sour or both sweet and sour? These two questions are homework question. So find the answer, then write the answer. Okay, children, we will meet again the next video with answer. Thank you all.